ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது எஃப்எஃபி தமிழ் கேமர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின் பிடிக்க போனேன். அப்போ அங்கே சீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், கோடு செட்லாம் போட்டு ஒருத்தன் வந்தான். வந்துட்டு ப்ரோ நாங்கள் ஒரு கேம் நடத்தோம், ஆனால் வா ப்ரோன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துட்டு போனான்ப்பா. அந்த கார்டு இருக்கிறதுக்கு போய் நின்னேன். உஜக்கிற கட்டை கொண்டு மண்டையில் அடித்து திக்க எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா இங்கே இப்படி ஒரு இடத்துல இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? எவனாட்ட ஒருத்தர் கூப்பிட நீ போய் நிற்பி அதுக்கலாம் இல்லை யாரா நிற்போ இல்லை அப்படிலாம் உன்னை முட்டாங்கிறது தப்பே இல்லை கைஸ். அதே மாதிரி இதில் ஒரே ஒருத்த மட்டும் ஜெயிக்க முடியும். கைஸ் வாங்க போகலாம். இந்த பட்டன் வெல்கம் டு ப்ரெஸ் 1 எவ்வளோ வாசிக்கணுப்பா. கைஸ் வந்துட்டோம். டே எங்கடா போற? அங்கே பாரு ஏதோ ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காண்டி. உள்ளே போய் பார்த்தா க்ளோஸ். நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுதுடா. ஏன் அங்கே திரும்பி ஒழிச்சிட்டு பாரு இங்கே என்ன நடக்குது. எல்லாரும் கொடுத்துருக்கான்னு க்ரீன் லைட் எடுத்து எந்த டிவியில் கண்ணு எரியுது ப்ரோ? இந்த கண்ணு டிவியில் கண்ணு தெரியுதுல, நம்மளே இதை பார்க்கு. ஐயோ இந்த முட்டாவே நம்மளை வர எழுத்துட்டு வந்துட்டானே, ஏதோ சுத்த வரைக்கும் இது பயமாக இருக்கு. கைஸ் அந்த திரும்பி ஒரு ஸ்க்ரீனாக வருது இல்லை, அதுதான் இது நம்ம விளாட போகிற கேம். ஒவ்வொன்றும் டஃப்பாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வரப்போகிற கேம் அம்புகுறி போட்டது வந்திருக்கு. ப்ரெஸ் த பட்டன் வெல் டீம்மேட். எங்களை படிக்கிறதுக்குள்ளே போயிட்டேடா. டீம்மேட் சம்திங் ஸ்லீப் இன் மைண்ட். வளவள கொலவளன்னா பேசுறது என்ன வச்சு அதை மட்டும் கரெக்டாக சொல்லு. அதுவா இப்போ நீனே பாப்ப பாரு. என்னத்தை பாருங்க, ஒன்றுமே தெரியலையே. இவனை காமிக்காத இப்போ எல்லாரும் தெரியல. இவனை எது காமிக்கி? ஐயோ ஐயோ தலையை தூக்கி போட்டாலே. காய்ஸ் உண்மையிலே அவன் தலை துண்டா தெரிவிட்டு அதை காமிக்கண்டா தான் நான் கட் பண்ணிட்டேன். காய்ஸ் அவன் தலை இல்லாமல் இருக்கான். காய்ஸ் இது கேமு தாண்டா சொன்ன கொலை பண்ணுதல் உண்மையிலே. ஐயோ ஐயோ தேவலாம் குட்டுறது மாட்டி விட்டானே. இங்கே வேற பயப்படாதடா இருறா. கைஸ் இப்போ என்ன பண்ண தெரியுமா, ஒருத்த மேலே ரெட் லைட் மாதிரி காமிக்கணும். ஒருத்தம்மா அவனை இப்போ எல்லோரும் அடித்து கொல்லணும். அதான் அவனை கொல்லணுன்னா அவனை கொண்டா பாயிண்ட் ஏறும். நம்மளுக்கு கொஞ்சம் வெப்பனை தான் தருவான்லே. அதுக்கு தான் இப்போ எல்லோரும் அவனை விரட்டிட்டு அடிச்சுட்டு கிடக்கான்லே. விட்றாத அவனை விட்றாத. வெள்ளை கலரில் இருக்கான். விட்றாத ஓடு ஓடு அடி 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 விட்டா. இருறா அதான்டா விரட்டிட்டு கிடக்கேன். ஓடுதான் விட்டுற மாட்டேன். போகும் எல்லாரும் அடிங்கல. அப்போ தான் வெப்பனை மாட்டிக்கிட்டான். அடி 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 ஒன்னே ஒன்று அடிக்கான்டா. காய்ஸ் அதே மாதிரி சொல்லிட்டு கேம் நடக்கும்போது இன்னொருத்தன் அடித்தா அவன் கழுத்தில் ஒரு காலமாக இருக்கும். அந்த சாக்கு அடித்து ஹெல்த்து குறைய அழைச்சிடும். ஹெல்த்து பார்க்கறது அதான் நம்ம மொத்த லைஃப்மே ஃபுல்லாக குறைஞ்சிடும். டெத்து தான். அப்போது ஹெல்த்து ஃபுல்லாக போய்ட்டு பொட்டுன்னு போயிடுவோமா? ஒன்றும் உன்கிட்ட பேசி அவன் தப்பிச்சிட்டான்டா. அப்படியே நைஸ் போல். தலையெல்லாம் முண்டை நடந்து போகுது. எப்படி அவன் நடந்து போகிறான்? ஓ மை காட், ப்ரெஸ் பண்ணணுமா? யாரை கண்ணி அமுக்குனேன் சக்கரமத்துக்கு அமைக்க விட்டு இப்போ என்ன ஆகும்? டே அடுத்தது சுத்த ஆரம்பிச்சிட்டு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ ஏதாட்டும் வந்துச்சு செத்தோம் நம்ம. ஐயோ அவுட் பிரேக் வந்துட்டு. ஓடு ஓடு ஓடு. அப்படின்னா என்ன அவுட் பிரேக்னா? சாம்பிஸ் படப்படையாக வரும்ட்டா. ஒழுங்காக போய் ஒளின்னு நிற்போம். ஓடு எங்கேயாட்டு எல்லோரும் கூடயும் போய் தான் இருக்கணும். இன்னும் நம்ம செத்தோம். உள்ளோடு எவனு எங்கடா எல்லாம் ஒன்றா வாங்கடா. உள்ளே போனால் தான் கேட்க முடியும். நம்ம இந்த ரூமுக்குள்ளே போயிடும். அந்த வருஷம் வரட்டாத கிடக்கும். காய்ஸ் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் பிளாக் கலரில் தான் தெரியும். ஸ்க்ரீனு கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் தான் தெரியும். ஏன்னா ரூமுக்குள்ளே லைட்டு போட மாட்டேன்ட்டான்னு சொல்லி இருட்டாகவே இருக்குது. நீங்கள் ஒருங்க பற்றி நான் சொல்லுறது கேளு. அந்த பெட் இருக்குல்ல, அது மேலே ஏறிட்டு அப்படியேட்டோம். ஏற்றன்னு தப்பிச்சிடலாம். அப்படியே அழகா ஏறிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஏற. சும்மா ஏறுறா. அதுதாண்டா நானே 5 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏற முடியலடா. ஏறையே முடியல. சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே. காய்ஸ் ஏறையே முடியல. ஏன்னு இப்போ எப்படி தான் இவ்வளோ மேலே போயிருக்காங்களோ. ஃபாஸ்ட்டாக ஏறிடணும். ஏறி வந்துட. இங்கே பாரு பொறுமையாரு ஏறிடலாம். பொறுமையாரு. இங்கே நின்று தப்பிக்க முடியாது. மேலே ஏறல. இங்கே நின்று தப்பிக்க முடியாது கன்ஃபார்மா. டே என்னன்னு தெரியல. ஏற முடியலடா. எப்படியாடி ஏறி அவனு சாம்பி சொல்ல வந்துடக்கூடாது. ஏறிட்டேன். ஈரடா அந்த சென்டரில் போய் புந்துக்கிட்டேன். அட கொங்காங்கோ. பொறுமையாரு அப்படியே ஏறிடலாம். ஏறிட்டா போதும். ஏறிட்டேன். ஒரு வழி ஃபைனலி ஏறிட்டேன். இந்த வேலையை மட்டும் நீ உருப்படியாக பண்ணுத. வேற ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண முடியாது. டே மறுபடியும் இடக்கில் விழுந்த. சாமி சேர் வரட்டுது. ஓடு. காய்ஸ் இதுலேருந்து தப்பிக்கணும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. இந்த நேரத்தில் இடம் இதெல்லாம் கேட்ப.
சும்மா இருக்க போல கேட்க முடியாடா. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தான் பண்ணுமா உனக்கு? கைஸ் எழுத்து பாரு வெள்ளை கலரில் வந்துட்டு கொஞ்ச நேரம் எப்படியே சர்வே ஆகிட்டா போதும் ஜெயிச்சிடலாம். ஒருத்தன் ரிவே வேறு பண்ணிட்டேன் அப்படியோ. பட் இதில் யாரையும் ரிவே பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நான் ரிவே பண்ணிட்டேன். பின்னாடி யார்ட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. கைஸ் இங்கே ரொம்ப எர்ட்டாக இருக்கும். இந்த கவலை இங்கே லைட்டு போட மாட்டேன் ஒரு ரூமுக்குள்ளேயும். ஒன் பஞ்ச் மேன் சுமாரே இன்னும் அவுட் பிரேக் முடியல கைஸ். தேங்க்ஸ், எனக்கு தான் சொல்லுதான் தப்பே. ரிவே பண்ணி விட்டோம்ல அதுக்கு. கைஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், தப்பிச்சிடலாம். ஏ கைஸ் குத்து தான் இல்லை கைஸ் உண்டு. டே நீ இவனில் விடாதுக்கு சும்மா திருப்பி போயிடலாம். ரெட் கலரில் வந்துட்டு ஓடு ஓடு ஓடு. சித்திராவில் ஓடு ஓடு. உன்னை நம்பி வந்துட்டான்டா, இப்படி ஓட விட்டீங்களடா நீ. கைஸ் கைஸ் எல்லோ கலரில் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு, வேறு வழியில் வெளில ஓடிடலாமா? நீ சொன்னது சரிதான்டா. அந்த நாயில்கிட்ட இருக்கிறதுக்கு நான் வெளில போயிடுவேன். ஓப்பன் ஓடு ஓடு வெளில ஓடு. எல்லாம் கீழே தான் நின்று சர்வே பண்ணிகிட்டு இருக்காண்டி. நம்ம தான் தேவையில்லாம் மேலே போயிட்டோம். இந்த ஒன் பஞ்ச் மேலே பழி வாங்கணும். யாரோ ஒருத்தன் வரான். யாராம முரட்டாளாக இருக்கான் கைஸ். இப்போ என்ன பண்ணா? ஓ மை காட். ரைட் எப்போ உங்களுக்கு சாண்டாவது ரவுண்டு எப்படி முடியுது கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் தான். லைட் ஆன் ஆகிட்டாலே முடிஞ்சிட்டு தான் அர்த்தம். கைஸ் கோஸ்டி யாராம கோஸ்ட் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். ஏ சாம்பி விட்றாரா அவன் ஹெல்ப்பராக கேட்காண்டா. அவனை பிடிச்சிக்கிட்டுறா சாம்பி. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னையும் அட்டாக் பண்ணுறக்கா, என்னையும் அவனாக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. ஓடு ஒன்றும் செத்த சாப்பிட்றேன். அட பாடுவாவே கூட்டு வந்து கொலை பண்ணிட்டியடா. வெயிட் பண்ணுறேன் கேம் முடியலை. யாராவது ரிவே பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிருவோம். நீ அவனா ரிவே பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. இன்னொருத்தன் வரான். டே ஹெல்ப் பண்ணுறா. தூக்கிட்டான். போ. அண்ணா அந்த பேரை மட்டும் ரிவே பண்ணி விட்டுருங்கண்ணா. இனி மட்டும் காப்பாற்றுங்க. இனி போகிறான். இனி மட்டும் காப்பாற்றிருங்கண்ணா. அடா பாவி. கைஸ் இப்போ நம்ம 2 பேர் ரிவே பண்ணிட்டு கிடக்கான்லே. வயசு 2 பேர் ரிவே பண்ணியாச்சு. ஃபைனலி ரிவே பண்ணிட்டான். நீ எப்படியோ நல்ல வேலை. ஒரு செகண்ட் நான் இறந்துருப்போன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ரெட் லைட் எடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். சிம்பிள் கைஸ் இது. ஜஸ்ட் அந்த ஏணிப்படி நின்றுட்டு முன்னாடி கழுத்துனா போது முன்னாடி பேர் தான், அவ்வளோதான். இது கடனை அந்த குத்தி குச்சிட்டு கிடந்தேன். ஓ நோ ஹோ. நீ மேலே இருந்து கீழே மட்டும் குதிச்சிடாது. ஏன்னா மேக்கி என்ன நடக்குன்னே தெரில. பெரிய பிரச்சனை ஆயிரப்போகுது. அதான்டா அப்போ சடங்கியாக பதுங்கிடணும். க்ரீன் கலரில் வர வரைக்கும் க்ரீன் கலரில் வர வரைக்கும் நவளையை மட்டும் தான் எடுத்து விட்டு கைஸ் ரெட் கலரில் எழுதி எந்த கைஸ் ஷூட் பண்ணதான். நீ என்ன சொல்லிட்டா கூட்ட வந்து ஜஸ்ட் ஒரு கேம் தான் இருந்தேன். விட்டா சாம்பி கடிக்க ஒருத்தன் தலையை திருப்பி போடுதான் இல்லை. ஒருத்தக்கு துப்பை கொண்டு வந்து போட்டு சுடுதான்டா. இருறாரா வெளில மேலே பேர் உங்கள் உள்ளே என்ன சேஃப்டியே இல்லை. கண்ணெல்லாம் வச்சுட்டு போட்டு சுட்டா நம்மளை ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. லைட் வேறு ஆஃப் ஆகிட்டு ஒரு வழி நார்மல் ஆகிட்டு ஃபைனலி நார்மல் ஆகிட்டு கைஸ். டேடி அங்கே பாடுற ஒருத்தன் வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கான்டா சாமியே. அவன் வாக்கிங் கூட்டு போடுறான். மேலே ஏறி கடிச்சிட்டு கிடக்குறா. நான் பக்கத்தில் தான் இருக்க ஓடிடு. இப்போ இவன் தலையை திருப்பி போட போகிறான்டா. ஓ மை காடு. டேடி 2வது தரலடா. எல்லாம் அடுத்ததுலேயே நம்ம திருப்பி போட்டுறோம். ஓடிடு எப்படி ஆடும் சொன்னவள் தான் பக்கத்துலேயே நான் வர நின்றுருக்கேன். எனக்கு இந்த கேரட்டை பற்றி லைட்டாக பயமாக இருக்குடா. ஆனால் அந்த இருக்க பற்றியா ரெட் கலரில் கேரட்டு டெவில் மாதிரியே இருக்கான்டா. பார்த்து பயமாக எனக்கே பயமாக இருக்குடா அவனை பார்க்க. அதான் சென்டரில் போய் கொடுத்தால கூட்டமாக நின்றுக்கிட்ட வேண்டியதான். 100% சரி தான். இந்த இடத்துல இருந்தால் மட்டும் தப்பிக்க முடியும். டே சோறு கொண்டு வரான்னு ஓடி போய் பிடி. அதே மாதிரி இங்கே இந்த கேமில் ஃபுட் பார் தான். இந்த ஃபுட்டு சாப்பிட்டா பார் செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாயிரும். அதே மாதிரி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூட்டமாக இருந்துட்டு அதை எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் எல்லாரும். இங்கே 4 சைடும் வரும் கைஸ். வெயிட் பண்ணி போய் எடுப்போம். சோறா ஒழுங்கா போய் எடுறா. இங்கே தான் வருது. விட்றாது எடு. கையில் இடத்துல வச்சிருக்க அதுவா? அது வந்து எதாவது ரூமுக்குள்ளே போனால் பூட்டி வச்சுட்டிடலாம் அந்த ரூமை. மாதிரி யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. அதை அதுக்கு தான் தாங்கடா. அண்ணா பாதி மட்டும் தாங்கண்ணா. எனக்கு மட்டும் தாங்கண்ணா பாதி. கொஞ்சோடி தாங்கண்ணா. டே சோறுக்கு அலையாத. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாரும் பேர் பண்ணல இப்போதைக்கு. நம்மளாடா ஒழுங்கா ஃபஸ்ட்டே போய் எங்கிட்ட போய் சோறு கிடச்சிருக்கோண்டா நம்மளுக்கு. அழாத. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அழுத்த முட்டிக்க எழுதினுண்டா. காய்ஸ் அடுத்து என்னன்னு தெரில. அடுத்து என்ன வரும்போது தெரியல. ஃபஸ்ட்டே மேலே போய் நின்று வேண்டிதான். அடுத்து என்ன வரப்போதுன்னு தெரில. என்னது ஆம்பை அவுட் பிறகு பிளாக் அவுட்டா ரைட் அவுட்டா பிளாக் அவுட்டா தெரியல. இப்போ என்ன நடக்க போதுமே.
என்னென்னு வேறு தெரில. சார் ரூமுக்குள்ளே போய் சாத்திக்கிட்டு இருந்துருக்குமா? லாக்கா கைஸ்? நம்ம கையில் வச்சுருக்க அதே மாதிரி அவன்டே கிடச்சிருக்கு. அவன் கொண்டு போய் உள்ளே வச்சு மறைச்சிருக்கான் கைஸ். என்னடா பண்ண இப்போ? சொன்ன வேலை உள்ளே போய் மறைஞ்சிக்கோ, உயிர் முக்கிய தலைவரே. சரி உள்ளே போய் சார்ந்துருக்கோம் கைஸ். கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் சகிச்சிக்காங்க கைஸ். ரொம்ப இருட்டாக எனக்கே சத்தியமாக கண்ணு தெரிய மாட்டேன் இதில். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். பூரில் லாக் பண்ணிட்டேன், ரூமை லாக் பண்ணியாச்சு கைஸ். அதை கையில் ஒரு மாதிரி வச்சுருந்தோம், அதை தூக்கி டோர் லாக் பண்ணி விட்டேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் கருன்னு பிளாக் கலரில் இருக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரீன். ஏன்னா ரூமே அப்படி தான் இருக்கும். அழகாக ஒரு ரூமுக்குள்ளே லைட் வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும் வியூ கைஸ். அதே மாதிரி நீங்கள் யாருமே வியூஸும் போக மாட்டேங்க. எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் யாராவது ஒரு பண்ணி விட்டுருப்போம். பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும், அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருப்பது. சும்மா கீழே போய் அந்த சோப்பு கலரில் பட்டன் இருக்கும், அதை மட்டும் போய் அமைக்க விட்டு வந்துருங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ். அதோடு இப்போ எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்க முடியும்? ரொம்ப இருட்டாக இருக்குடா அந்த இடம். பேய் ரொம்ப பயமாக இருக்குடா. பேய் இதுனா வந்து பிடிச்சிட போகுது. விட்டா பேர நீனே ஒரு பேய் தான்ல கைஸ். கைஸ் கைஸ் லைட் போட்டான் வாங்க இப்போ வெளில போயிடும் ஒன்று. ஃபாலோயிங் பிஜி டீமேட்டா? என்னாச்சு? டோர் லாக் வேறு போட்டாச்சு. இன்னும் நம்மளாலையும் திறக்க முடியாது. வேஸ்ட்டாக போச்சு. என்னாச்சு? எல்லோரும் இது கேம் விளாண்டவங்கள தானே? என்ன இறந்த பண்ணல காட்டுதா? தெரியலையே. எதுக்குடா டே, அதை எதுக்குவே காட்டுதாண்டி? அடுத்து நம்ம போட்ட வந்துட போகுதுடா கைஸ். நான் இப்போ தான் பார்த்தேன். அது என்னதுன்னா இது வரைக்கும் இறந்தவங்களோட ஃபோட்டோ. அது எலிமிட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் தான் கைஸ் இருக்குது. ரொம்பவே குறைய பேர் தான் இருக்குது. எப்படியா ஜெயிச்சிட்டா போகுது நம்ம கைஸ். நம்ம தான் இனிமேல் ஜெயிச்சிட்டா. அடுத்து எவனை ப்ரெஸ் பண்ணி விட்டான். அடுத்து என்ன வர போகுதுன்னு வர தெரியலடா. ஷாக்கிங்காக இருக்கு. எனக்கே ஷாக்காக இருக்கா ரொம்ப. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இப்பொழுது உனக்கு ஒன்றுனா அண்ணா எனக்கு தெரியாது, அவனை மட்டும் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடும். உன்னை பற்றி தெரியாதாடா? நான் அப்படிலாம் நான் ரொம்ப நல்லவன்டா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? சரி உள்ளே போய் போட்டிக்கிடுவோம். ஏப்பா ஐயோ இதான் பாடிட்டான்னு சொல்லுவோம் அவ்வளோ. சரி வெல் ஒன் ஃபார் யூ. ஓ செல்ஃப் டீமேட்டு லைவ் ஆர் சேவ் அப்படின்னா நான் அவனுக்கு சொல்லுதேன் என்னன்னு வேறு தெரியல. வெளில போயிடாத. வேறு போட்டு காணதுக்கு நீ வெட்டாண்டு விட்டு பேர போகிறான். அமைதியாரு. அதான் நம்ம செவத்தை ஒட்டின்னு பார்ப்போம். க்ரீன் லைட் போட்டால் அப்படின்னா வெளில போகலாம். சார்ஜ் வேறு இல்லையே காய்ஸ். வாங்க சரி ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். இப்போ என்னாச்சு? எல்லாம் எதுக்கு அங்கேயே நிற்காண்டி? என்னாச்சுன்னா தெரியலையே. என்னாச்சு? யார் இது? ரியலி என்னவோ பேசிட்டு கிடக்கானே. என்ன ஆச்சு? ஒன்றுமே தெரியலையே காய்ஸ். என்னாச்சுன்னே தெரியலையே. ஆமாம், அங்கே எதுக்கு எல்லாரும் குடிக்கிறேன் தம்பி? தெரியல, எனக்கே தெரியல அது எதுக்குன்னு. ப்ரெஸ் பண்ணிட்டா நான் இப்போ ஐயா வச்சுக்கிட்டு சும்மா இருடா. உன் பசாட்டு போட்டு அடுத்து நம்ம தலையை திரி போட்டால் என்ன பண்ணுவேன்? திரி போட்டுருவாங்களா? மறந்துட்டேன்டா தெரியாம. சரி நம்பவும் திரி போட மாட்டாங்கன்னு. அடுத்து ரோல் பண்ண ஆச்சிட்டாங்களா? அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன வருது தெரியல. இப்போ அடுத்த எங்கேயே நிற்போம். தெரியலையே இப்போ என்ன வரப்போகுதுன்னு. பெரிய சாயத்து வந்துடக்கூடாதுடா. தெரியலையே என்ன வரப்போகுதுன்னே தெரியலையே. ஏதோ இருந்தாலும் சரி சார் ரூமுக்குள்ள போய் இருந்துக்காடா. தப்பிக்கிட்டு அது மட்டும் தான் தப்பிக்க முடியாது. இருந்தால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். பயத்தில் வாயெல்லாம் வளருதுடா. அவன் என்னமோ குட்லக்கெல்லாம் சொல்லுதான்டா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரெட் லைட் போட்டான் அப்படின்னா என்னமோ ஆபத்து. ஓடிடு, நின்றாத. ஓடு 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 ஓடு. என்ன வந்து தெரியல. கீழே போய் நின்று கூட கூட்டமாக அப்போ தான் தப்பிக்க முடியும். என்ன ஆகுதுனாலும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வில் நீட் டு கில்லா என்னடா சொல்லுது இல்லை. ஐயோ அது கண்ணு வர ஒரு டைப்பாக மாறி இருக்கே. ஸ்டாப் இட் என்ன சொல்லிட்டு அடைக்கில்ல. ப்ரெஸ் பண்ணி விட்டுருமா? ப்ரெஸ் பண்ண நம்பி துப்பாக்கி பட்டனு தான் நமக்கு அப்புறம் அதுக்கு ஏங்கடா சுடுதே கிட்ட போனாலே. காய்ஸ் அங்கே இருக்க பயிலுக்கு ஏதோ மெண்டல் பிடிச்சிட்டு நினைக்கேன். சுட கிட்ட போனாலும் சுட ஆரம்பிச்சிட்டான் காய்ஸ். அந்த இதுக்கிட்டே போட மாட்டேக்கான். அப்போ அதுக்கிட்டே போகாத. இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்குண்டா. ப்ரெஸ் பண்ண ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. ப்ரெஸ் பண்ணிடு அப்படியாட்டும். அது கண்ணு வேறு அந்த கலரில் தான் எனக்கு எதாவது டவுட்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணல வேறு எதாவது ஆபத்து வந்துட போகுது. சாமிச்சு படையெடுத்துன்ட்டும் நிற்க முடியாது. கண்ணு நார்மல் ஆகிட்டு. நீ ப்ரெஸ் வேறு பண்ண எதுவும் ஆயிர போகுதுடா. நீ வந்து தண்டை இன்னும் கொடுத்துட போகிறான். 5 நிமிஷம் சாமிக்கு சர்வே ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால. லைட் ஆஃப் ஆனாலே ஒரு பிரச்சனை தான்டா. டேய் ஓ நோ. அவன் கண்ணு வேறு அதே கலரில் தான்டா இருக்குது. இங்கேயோ போகிறான் இல்லைனானும். என்னாச்சு தெரியல. என்னாச்சு? கீழே என்னமா எடுக்க போகிற அது மாதிரி என்னது இது? ஹேமர் பூடு இன்னும் சாமிச்சு நொடிக்க.
முட்டா வேலை உங்க அங்கே ஒருத்தனை பாரு உள்ள உட்காந்து எரிஞ்சிட்டடக்கா, நீ என்னது இங்கே பேசிட்டு கிடக்க? டேக் மை திங்ஸு. ஓ மை காட், ஐயா, ஓ நோ, ஐ சேட் தட். ஏதோ லைட் மாதிரி கிடச்சுன்னு ஒருத்தர் எடுத்துட்டான் ப்ரோ. காய்ஸ் உண்மையிலே போட்டு எல்லாரும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு வேறு பயமா இருக்கே. அடுத்து நம்ம தான் உள்ள போகிறோம். காய்ஸ் அவன் ஒருத்தன் யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீனுங்கான். இனி நம்மளையான்னு கேட்கான்னு ஒருத்தன் வர. என்ன ஒவ்வொன்று வர தெரியலையே. அவன் இப்போ நார்மல் ஆகிட்டு காய்ஸ். நோ மேக் ஃபார் யூ ஹேவ் ஒன்றும் என்னாச்சுன்னு வேறு தெரியலையே. டே எதுவும் பண்ணிட்டான் லைஃப்பில். காய்ஸ் ரொம்ப குறைவே தான் இருக்காங்க. மொத்தமே 6 பேர் தான். 6 பேர் தான் இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு வேறு தெரில. இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் தெரியலடா. லைட் ஆஃப் ஆகுது, என்னமா ஆகுது? இல்லை எங்கே போகிறான்? போ போ போ, நீனு போ. ஐயோ என்ன ஒவ்வொன்று வர தெரியலையே. இங்கேயும் அதே மாதிரி டிவி இருக்கு. என்னத்தை நடக்குங்க? இருட்டுக்குள்ளே போயிட்டு வரான்லே. இங்கே எதாவது வழி இருக்கா? ஒன்றுமே இல்லையில. இங்கே என்ன நடக்கு? என்னடா ஆச்சுங்க? எங்கேயும் கூப்பிட்டு வந்துட்டான்லே. தெரியல இப்போ என்ன பண்ணு வர. தெரியாமங்க வந்துட்டான்டா. பயமாகவே இருக்குடா எனக்கு. இப்போ பாரு எங்கேயும் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாலு. வேறு எதாவது இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டாலும் நம்ம அப்படியே ரொம்ப குறைய பேர் தான் இருக்கும். அதில் வேறு என்ன ஆக போகிறோன்னு வேறு தெரியும் நம்மளுக்கு. பயமாக வேற இருக்குடா. ஃபார் திஸ் பாயிண்ட் ஒன்று இதை என்னமோ சொல்லுதானே. ஐயோ இங்கே என்ன டெட்ஸ் மட்டும் தனியாக பறக்குது. எப்பட்றா என்ன நடக்குதுங்க? அவன் அடிக்கிறதுலையும் ஹேமர் வச்சுருக்கோம், போட்டு தள்ளிடுவேன். டே அங்கே பாரு, என்னமோ ஆகுது. ஏதோ ஒரு அடுத்து நடக்கும்போது நினைக்கிங்க மேட்ச். ஏதோ க்ரீன் லைட் எருது. ஐயோ ஆனால் ப்ரெஸ் வேறு பண்ணி விட்டான். ஐயோ இங்கே என்னமோ ஆகுதே. பயமாக இருக்குடா. இருறா நானே சாக்கிலிங்களா காய்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதாவது முடிவு எடுக்க போகுது. இல்லை நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியல. இது வரக்கூடாதுன்னு நினச்சி எது வரக்கூடாதுன்னு நினச்சி அதே வந்துட்டே. ஏன் இதை பண்ண என்ன ஆக போகுது? இது 2 டீமுக்கு நடுவில் ஃபைட் நடக்கும்டா. எது 2 டீம் நடுவில் ஃபைட்டா? ஓ மை காட், எல்லாமே பிடிக்கல. இந்த ஃபைட்டு யாருக்குமே பிடிக்கல. செத்தோம் நம்ம. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல, இப்போ தெரிவேன். ஒவ்வொருத்தனையும் அடி நொறுக்கு தான் பாரு. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில நீங்கள் அடிக்கிற அடியில் நான் யாருன்னு காட்டுதேன். அடிக்கிற அடியில் பாருப்போம். யாய் நின்றா